எத்தனையோ பெருமாள் ஆலயங்கள் இருக்கும்போது திருப்பதிக்கு சென்று வழிபட்டால் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைய பதிவில் அதை பற்றி காணவிருக்கிறோம். இதற்கு 3 உதாரணங்களை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். என்னதான் ஒரு குழந்தைக்கு சின்னம்மா, பெரியம்மா என 1000 உறவுகள் இருந்தாலும் பெற்ற தாயைப் போல வராது. அதேபோலதான் திருமலையில் நின்று சேவை செய்திருக்கும் திருப்பதி பெருமாளும். ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை, எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்பது. நீங்கள் உள்ளூர் பெருமாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் போது உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஆனால் எது அத்தியாவசியமோ அதை பெற வேண்டுமென்றால் திருப்பதிக்கு சென்றால் மட்டுமே கிடைக்கும். நான் ஏன் இப்படி கூறுகிறேன் என்பது உங்களுக்கு சற்று குழப்பமாக கூட தோன்றலாம். அதை பற்றி விரிவாக நாம் இப்போது காண இருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்வில் தினமும் வீடுகளில் பயன்படுத்தும் மின்சாரம் என்பது சக்தி இல்லாமல் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவே பயன்படுத்த முடியும். அதேபோலதான் உள்ளூர் பெருமாள் கோயில்களும் சக்தி இல்லாமல் கிடையாது. சக்தி நிச்சயமாக உண்டு. ஆனால் மின்சாரத்தை எங்கு உற்பத்தி செய்து அதன் மூலம் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்களோ அதுபோலதான் திருப்பதியும் மின் உற்பத்தி செய்யும் இடத்தைப் போலவே அங்கு ஆற்றல் மிகுந்து உள்ளது. அதனால்தான் திருப்பதி சென்று வழிபட்டால் திருப்பங்கள் நிகழும் என்பது ஆன்றோர் வாக்கு. நம் முன்னோர்கள் எத்தனையோ பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்துள்ளனர். அது நாம் அறிந்ததே. திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும் என்று கூறுவதன் முக்கியமான காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். மேலும் உள்ளூர் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது என்பது நாம் இப்போது ஒரு நிறுவனத்தில் வேலை தேடி செல்ல இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கிடைக்கின்ற பணியானது தற்போதைய சூழ்நிலையில் நமக்கு அது போதுமானதாக தோன்றும். ஆனால் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதாக அமைந்துவிடும் என்பதை உறுதியாக கூற முடியாது. ஆனால் அரசு பணி நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதேபோலதான் திருமலையில் வீற்றிருக்கும் திருப்பதி பெருமாளை சென்று வழிபடுவது என்பது அரசு உத்தியோகம் பெறுவது போன்றதாகும். மேலும் திருமலையில் வீற்றிருக்கும் இறைவனானது சிலை அல்ல, அது எம்பெருமான் ஏழுமலையான் அங்கே வீற்றிருக்கிறார். இதை உணர்ந்தோருக்கு மட்டுமே புரியும். மேலும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான அந்த வெங்கடேசன் நமது குறைகளை தீர்ப்பதற்காகவே நமக்கு அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றை உணர்ந்திருக்கிறீர்களா? திருப்பதி சென்று ஏதாவது வேண்ட வேண்டும் என்று எண்ணி சென்றிருப்பீர்கள். ஆனால் உங்களால் அங்கே திருமலை இறைவனை கண்டதும் என்ன வேண்ட வேண்டும் என்பதே மறந்து போயிருக்கும். ஒரு குழந்தை தன் தாயை பார்த்ததும் ஆனந்தத்தில் கண்களில் நீர் பெருக சென்று கட்டி பிடித்து கொள்ளும். அதேபோலதான் திருப்பதியில் உள்ள இறைவனை நாம் பார்த்ததும் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்துவிடும். என்ன வேண்ட வேண்டும் என்பதையே மறந்து போய்விடும். இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? மற்ற உள்ளூர் ஆலயங்கள் சென்று வழிபடும் போது நமது வேண்டுதல்கள் நமக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கும். நாம் வேண்டிவிட்டு வருவோம். ஆனால் திருப்பதி சென்றால் மட்டும் அவ்வாறு செய்ய முடியாது என்பதற்கான காரணம் இப்போது உங்களுக்கு புரிகிறதா? பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்னது போல என பலர் கூற கேள்விப்பட்டிருப்போம். அதன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? பெரியவர்கள் என்பவர்கள் வாழ்நாளில் ஆண்டு அனுபவித்து நல்லது எது கெட்டது எது என்பதை இளைய பருவத்தினருக்கு கூற நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த செயலை செய்தால் இதன் விளைவு இப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு முன்பே தெரியும். ஏனென்றால் அவர்கள் அதை அனுபவித்திருப்பார்கள். இறைவனிடம் சென்று என்ன வேண்ட போகிறோம்? எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல வழியை காட்டு என்றுதானே. அதை பெரியவர்கள் சொன்னால் என்ன, பெருமாள் சொன்ன என்ன, இரண்டும் ஒன்று தானே. பெரியவர்களின் சொல்லை கேட்போம், பெருமாளின் பூரண அருளை பெறுவோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலான நமோ நாராயணா பக்தி தேடல் இதனை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம். நமோ நாராயணா. மறக்காமல் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். ஓம் நமோ நாராயணாய.